ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th சிஎஸ்ஸுக்கும் சிஏவுக்கும் சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சரில் 5th கொஸ்டினை பார்க்க போகிறோம். கொஸ்டினில் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு -22 base 10 + 15 base 10 அப்படின்றது ஏ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏவை பார்க்கலாம். ஸோ -22 base 10க்கு நம்ம பைனரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம +22 எடுத்துக்கணும். +22 base 10 எடுத்துக்கிட்டு இதனுடைய பைனரி டிஜிட் என்னென்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 22-ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும். 11 டைம்ஸ் வரும் கோஷனில், ரிமைண்டர் 0. திரும்ப அகைன் 2ஆல் டிவைட் பண்ணணும். 5 டைம்ஸ் கோஷன், ரிமைண்டர் 1. திரும்ப அகைன் 2ஆல் டிவைட் பண்ணணும். 2 டைம்ஸ் கோஷன் வரும், ரிமைண்டர் 1. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் 1 கோஷன், ரிமைண்டர் 0. ஸோ கீழே இருந்து மேலே வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்டையும் எழுதணும். அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே போகணும், கடைசியில் 0ல் முடிக்கணும். 10110 இதுதான் நம்மளுடைய பைனரி டிஜிட். அதை நம்ம இங்கே எழுதிக்கணும். 10110 இதை 8-bit ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். 8-bit ஃபார்முக்கு இங்கே 5 டிஜிட்ஸ் இருக்குது. நமக்கு 3 டிஜிட்ஸ் இன்னும் வேணும். அது இல்லாதனால இந்த 1க்கு லெஃப்ட் சைடில் ஒரு 3 டிஜிட்டை ஆட் பண்ணிக்கணும். அதாவது 3 0வை ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், 1 2 3 3 0 ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இந்த 1 எழுதணும், அடுத்து இந்த 0 எழுதணும், அடுத்து இந்த 1 எழுதணும், அடுத்து இந்த 1 எழுதணும், அடுத்து இந்த 0 எழுதணும். ஸோ இதுதான் 8-bit ஃபார்ம். சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா 1's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு தேவைப்படுற வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ. -22க்கு தான் வேல்யூ வேணும். நம்ம கண்டுபிடிச்சது +22க்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் இப்போ அடுத்தது 1's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். 1's காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இந்த இடத்துல 0 எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் 1 போடணும். 1 எங்கெங்கெல்லாம் வருதோ 0 போடணும். அதுதான் 1's காம்ப்ளிமெண்ட். அதாவது இந்த பிட்ஸ் எல்லாமே நம்ம இன்வெர்ட் பண்ணணும். அப்போ 0 வருது, நான் 1 போடுறேன். இங்கே 0 வருது, நான் 1 போடுறேன். இங்கே 0 வருது, 1 போடுறேன். அடுத்தது 1 வருது, 0 போடுறேன். 0 வருது, 1 போட்டுக்கிறேன். 1 வருது, 0 போடுறேன். இங்கே 1 வருது, 0 போடுறேன். இங்கே 0 இருக்குது, 1 போடுறேன். இதுதான் 1's காம்ப்ளிமெண்ட். அடுத்தது நம்ம 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். 2's காம்ப்ளிமெண்ட் 1's காம்ப்ளிமெண்ட் கூட 1 வச்சு ஆட் பண்ணால் அது 2's காம்ப்ளிமெண்ட். 1 + 1 2. 2 நீங்கள் போடக்கூடாது. 2 நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 1 டைம் கோஷன் வரும், ரிமைண்டர் 0 வரும். இதில் இந்த ரிமைண்டரை மட்டும்தான் இந்த இடத்துல எழுதணும். இந்த 1 பக்கத்து டிஜிட்டு கொண்டு போயிட்டு ஆட் பண்ணணும். 0 + 1 1. இந்த 0வை அப்படியே எழுதிக்கணும். இந்த 1 அப்படியே போட்டுக்கணும். இந்த 0 அப்படியே போட்டுக்கணும். இந்த 1 அப்படியே வரும். இந்த 1 அப்படியே வந்துடும். ஸோ இதுதான் -22 base 10க்கு உண்டான பைனரி வேல்யூ. ஸோ -22 base 10 = 01010. அடுத்தது நம்ம 15க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 15க்கும் முன்ன பண்ண மாதிரியே 2ஆல் டிவைட் பண்ணி அதனுடைய பைனரி வேல்யூலாம் கண்டுபிடிக்கலாம். 7 டைம் கோஷன், ரிமைண்டர் 1 வரும். 2ஆல் டிவைட் பண்ணால் 3 கோஷன்ட் வரும், ரிமைண்டர் 1 வரும். 2ஆல் டிவைட் பண்ணால் 1 கோஷன், ரிமைண்டர் 1. ஸோ 15 base 10க்கு 111. ஸோ இதுதான் அதனுடைய பைனரி வேல்யூ. இதை 8-bit ஃபார்மேட்டில் எழுதணும். இங்கே ஏற்கனவே 4 டிஜிட் இருக்குது. இதுக்கு முன்னால் ஒரு 4 0 நம்ம ஆட் பண்ணிக்கணும். 1 2 3 4 1 1 1 1. ஸோ இதுதான் 8-bit ஃபார்ம். இப்போ இந்த -22க்கு உண்டான இந்த பைனரி நம்பரையும் 15க்கு உண்டான இந்த பைனரி நம்பரையும் நம்ம ஆட் பண்ணணும். -22 base 10 + 15 base 10 = இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு. அடுத்தது இதை எழுதணும். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். 0 + 1 1 1 + 1 2 வரும். 2 வந்தால் 2 போடக்கூடாது. 0 வச்சுக்கிட்டு
1 வந்து இது கூட வச்சு ஆட் பண்ணணும். 1 + 1 2, திரும்ப வந்து நம்ம 0 போடணும். ஏற்கனவே 1 இருக்குது. 1 + 1 2, 2 + 1 3, 3 வந்தால் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் 1 கோஷன் ரிமைண்டர் 1. ஸோ இந்த 1 வந்து இங்கே போட்டுக்கணும், அதாவது இந்த இடத்துல போட்டுக்கணும். இந்த 1 பக்கத்து டிஜிட் கொண்டு போய் ஆட் பண்ணணும். 0 + 1 1, 1 + 0 1, திரும்ப இந்த 1, இந்த 1, அப்புறம் இந்த 1 + 0 1. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இப்போ நம்ம பி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 20/10 கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய வேல்யூ பார்க்கலாம். 20 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் 10 கோஷன் ரிமைண்டர் 0, திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணால் 5 கோஷன் ரிமைண்டர் 0, திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணால் 2 கோஷன் ரிமைண்டர் 1, 2ஆல் டிவைட் பண்ணால் 1 கோஷன் ரிமைண்டர் 0. ஸோ 1 0 1 0 0, இதை வந்து அப்படியே எழுதிக்கணும். 1 0 1 0 0. இதை வந்து 8 பிட் ஃபார்மில் எழுதணும். 8 பிட் வந்து இங்கே ஏற்கனவே 5 டிஜிட் இருக்குது, முன்னால் வந்து ஒரு 3 0 ஆட் பண்ணிக்கணும். 0 0 0 1 0 1 0 0. ஸோ இதுதான் 8 பிட் ஃபார்ம். அடுத்தது வந்து நம்ம 25க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 25க்கும் முன்ன மாதிரியே தான். 25ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் கோஷன் 12 வரும், ரிமைண்டர் வந்து 1 வரும். திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணால் 6 கோஷன் ரிமைண்டர் 0, திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணால் 3 கோஷன் ரிமைண்டர் 0, திரும்ப 2ஆல் டிவைட் பண்ணால் 1 கோஷன் ரிமைண்டர் 1. ஸோ 1 1 0 0 1 0 0 1, இதுதான் பைனரி. இப்போ இதனுடைய 8 பிட் ஃபார்ம் எழுதணும். 5 டிஜிட் இருக்குது, முன்னால் வந்து ஒரு 3 0 ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 8 பிட் ஃபார்மேட்டில் நம்ம 20 கண்டுபிடிச்சி வச்சோம். இதையும் 25 கண்டுபிடிச்ச அந்த 8 பிட் ஃபார்மேட்டையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 20/10 + 25/10 இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு இதை எழுதணும். 0 0 1 0 1 0 0. அடுத்தது இதை எழுதணும். 0 0 1 1 0 0 1. இப்போ 0 + 1 1, 0 + 0 0, 1 + 0 1, 1 + 0 1, 1 + 1 2 வருது. ஸோ இங்கே 0 போட்டுக்கணும். பக்கத்தில் ஒரு 1 இருக்கும். 1 + 0 1, திரும்ப 1 + 0 1, இங்கே 0 தான் இருக்குது. 0 + 0 0, இங்கே 0 + 0 0. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.